ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்மக்கிட்ட தைக்கிறதுக்கு வர்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக பேரம் பேசுகிற கஸ்டமர் தாங்க எக்கச்சக்கமாக வர்றாங்க. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து இறங்குறவங்க, பைக்கில் வந்து இறங்குறவங்க, இந்த மாதிரி கஸ்டமர் தாங்க பேரம்னு பேரம் பேசியே என்னைய வந்து நோக்கடிக்கிறாங்க. சத்தியமாக என்னால் இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியலைங்க. நானும் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக எங்கள் கிராமத்தில் தச்சிருக்கேன். ஒரு கஸ்டமர் கூட பேரம் பேசின சரித்திரமே கிடையாதுங்க. இந்த ஊரில் என்னடான்னா, நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு தச்சு தர முடியுமான்னு ஃபைனலாக மிரட்டுறாங்கங்க. எப்படிங்க நான் தைக்க முடியும்? அவங்க டெய்லரா, நான் டெய்லரா? அவங்க இந்த மாதிரி மாடலில் தைங்க, அந்த மாதிரி மாடலில் தைங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ரேட்டை வந்து செலக்ட் பண்ணி, இந்த ரேட்டில் நீங்கள் தச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. எப்படிங்க முடியும்? நான் வந்து ஒரு வருஷத்துக்கு கஸ்டமரை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ப்ளவுஸுக்கு மட்டும்தாங்க ரேட்டு குறைச்சிருக்கேன். நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ பிகினர்ஸ் டெய்லர்ஸ் கூட 100 200 தைக்கிறாங்க. நான் வந்து கஸ்டமரை அதிகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும், அதுவும் நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸுக்கு வெறுமனே நார்மலாக தைக்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நான் குறைச்சிருக்கேன். அதை விடையும் குறைச்சி 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கெலாம் கேட்குறாங்க. எங்கள் ஜவுளி கடையில் கூட தான் லைனிங் கிளாத் எடுக்கிறீங்க, ப்ளவுஸ் பிட் எடுக்கிறீங்க, சேரீ விதவிதமாக எடுக்கிறீங்க. 5000 10,000த்துக்கு எடுத்தாலே 10,000 பில்லில் என்ன ரேட்டு இருக்கோ அதை ரொக்கமாக கொடுத்துட்டு தானங்க அந்த ட்ரெஸ்ஸையே வாங்கிட்டு வர்றீங்க. ஜவுளி கடை மட்டுமா, ஹோட்டல்லையுமே என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு தானே வர்றீங்க. மெடிக்கலில் கூட என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு தானே மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர்றீங்க. ஹாஸ்பிட்டலில் கூட அங்கே பணம் கட்டுனாதான் இங்கே ட்ரீட்மெண்ட்டே நடக்கும்னு சொல்கிறாங்க. அங்கே கூட எல்லா இடத்துலையுமே கரெக்டாக பணம் கொடுக்குறீங்க. ஆனால் டெய்லர்ஸை பார்த்தா மட்டும் ஏங்க இப்படி வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டு உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டை கொடுத்துவிட்டு தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம். எங்கேயுமே ரேட்டு குறைக்கிறதில்ல. அது மட்டும் ஏங்க அந்த டெய்லர்ஸை பார்த்தா மட்டும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்னே தெரிய மாட்டேங்குது. உங்களை அழகாக்குவதே அந்த டெய்லர்ஸ் தான். நீங்கள் 10,000த்துக்கு சேரீ எடுத்தாலும் இங்கே ப்ளவுஸ் ஒன்றும் நல்லா தைச்சாதான் நீங்கள் அந்த 10,000 ரூபாய் சேரீயவே உங்களால் அழகுபடுத்த முடியும். அங்கே டெய்லர்ஸ்கிட்ட மட்டும் இப்படி குறைச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து பாதியாக வேணால் தைச்சி கொடுத்தாதான், நீங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு உடம்பை மட்டும் நாங்கள் தைச்சி கொடுக்க வேண்டியதே, கை 2யும் கழுத்தையும் தைக்காமல் அப்படியே துணியாக கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டுக்கு தைக்க முடியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.